இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த லெந்தனும் நாட்களிலும் முதலாவது நாளிலேயும் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த லெந்து நாட்களிலேயும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த லெந்து நாட்களிலே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதலாவது நாளிலேயும் நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, இதிலிருந்து நாட்களிலேயும் நம்முடைய அசுத்தங்கள் நம்மை விட்டு நீங்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவோம். ஆண்டவருடைய நோக்கத்தை திட்டத்தை அறிந்தவர்களாய் நம்முடைய அசுத்தங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நம்மிடத்திலே அசுத்தங்கள் இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே பார்க்கிறபடி நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்மை எப்படி தாழ்த்த முடியும் என்று சொன்னால், நினிவே பட்டணத்து மக்கள் தங்களை தாழ்த்தினார்கள். அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி அவர்கள் தங்களிடத்தில் உள்ள அசுத்தங்களை பார்த்து தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுடைய அவர்களுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டு அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, இந்த லெந்து நாட்களிலேயும் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், பாவங்கள் என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மிடத்தில் உள்ள சில குறைகளை நம்மால் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். அதை நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த அசுத்தங்களை நம்மை விட்டு நீக்கி இந்த லெந்து நாட்களிலேயும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த லெந்து நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ரட்சிப்பை மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்து என் தேவன் தாமே ஆசீர்வாதமாய் நடத்தி அருள்வாராக. God bless you.